வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ விஷுவலைசேஷன் ஆஃப் என்மேப் ஸ்கேன் ரிசல்ட்ஸ். ஸோ பேசிக்காக நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு என்மேப் ஸ்கேன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக வரப்போகிற ரிசல்ட் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி இந்த டூலை நம்ம செட்டப் பண்ணி ஸோ எப்படி இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்மேப் வியூவர். ஓகே, ஸோ அதை பற்றின நான் ஒரு டீட்டெயில்டு பிளாகை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இதிலே இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு டூல் நேம் கால்ட் என்மேப் வியூவர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஒரு டூல். ஸோ நம்ம கொடுக்குற ஸ்கேன் ரிசல்ட்டை வந்து ஒரு சிம்பிளிஃபைடு விசுவலைசேஷனாக நம்மளுக்கு வந்து மாற்றி நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு விஏபிடி பண்ணுறவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் போயிட்டு ஒரு டீட்டெயில்ஸும் போய் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுவே அழகாக விஷுவலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்காக இந்த டூலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் லிங்க். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம இந்த பர்டிகுலர் டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில ப்ரீரெக்வஸ்டீஸ் இருக்குது. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூலுக்கு தேவையான ஒரு ப்ரீரெக்வஸ்டீஸ் வந்து கிட் அண்ட் டாக்கர். பேசிக்காக இந்த டூலை வந்து நம்ம ஹோஸ்ட்லேயும் டேரெக்டாக ரன் பண்ண முடியும், அதே போல் டாக்கர்லேயும் ரன் பண்ண போகிறோம். ஸோ டாக்கரில் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்கள் ஹோஸ்ட்டில் வந்து டேரெக்டாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீரெக்வஸ்டீஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டூல் ரன் ஆகாது, உங்களுக்கு எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த ஹோஸ்ட் மிஷினில் நீங்கள் டேரெக்டாக இந்த டூலை ரன் பண்ணணுன்னா அதுக்கு என்ன ப்ரீரெக்வஸ்டீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட சிஸ்டமில் வந்து ஸோ யூ நீட் Node.js, அது கூடயே வந்துட்டு உங்களுக்கு வந்து NPM நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பர்டிகுலர் டூல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பிஃபோராக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்கரில் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னரைஸ்டு ஜோனுக்குள்ளே தான் எங்களோட ப்ரீரெக்வஸ்டீஸ்லாம் இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு டிபெண்டன்சி ப்ராப்ளம்ஸ் இதில் எதுவுமே வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணிவிட்டு லெட் மீ இன்ஸ்டால் மை ப்ரீரெக்வஸ்டீஸ். ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்லி ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி கிட் அண்ட் docker.io வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது கொடுங்க. பிகாஸ் நவ் ஐம் நாட் கோயிங் டு டூ இட். ஓகே, பிகாஸ் ஏன்னா உங்களோட மற்ற டூல்ஸோட அப்டேட்ஸ் தான் இங்கே எல்லாமே கேட்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டுடுச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ரெபாசிட்டரியை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு தென் வி வில் க்ளோன் தி அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து ஓகே I'll put my tool in the desktop. ஸோ நான் வந்து ரூட்டாக மாறிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் டூல்ஸை போட்டுக்கிறேன். காப்பி பண்ணதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் என்னோடய டூல் வந்து க்ளோன் ஆயாச்சு. ஸோ நான் அந்த டூல்குள்ளே I'll navigate. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த டூல்குள்ளே நேவிகேட் பண்ணி போயாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே வந்து நம்மளுக்கு டாக்கர் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக அந்த டாக்கர் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த கமாண்டை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். ஸோ இதில் லாஸ்ட்டில் ஒரு டாட் இருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக காப்பி பண்ணணும். ஸோ I'll move here, paste, enter.
ஸோ பேசிக்காக இப்போ அந்த டாக்கர் ஹப் அப்படின்ற ஒரு லொக்கேஷன்லேருந்து அவங்க வந்து இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன்ஸ் அந்த செட்டப்ஸ் எல்லாமே இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக பண்ணி வச்சிரும். ஸோ இதனால தான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நம்மளுக்கு அந்த டிபெண்டன்சி இஷ்யூஸ் எதுவுமே வராது. சம்டைம்ஸ் உங்களுக்கு நோட் ஜேஎஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் காமிக்கும். ஸோ அதை திருப்பியும் நீங்கள் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அதை நீங்கள் எல்லா பேக்கேஜஸ் ரிமூவ் பண்ணி திருப்பி பண்ணுறதுக்கு இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ ஒரு ஈஸியான வழி வந்து இந்த டாக்கர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ பேசிக்லி திஸ் வில் டேக் அ லிட்டில் பிட் டைம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய என்மேப் வியூவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் பிஃபோர் உங்களுக்கு வந்து அந்த என்பிஎம்மோட நிறைய வார்னிங்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டப்ஸ்லாம் வரும். பட் ஆனால் ஒன்ஸ் அந்த வார்னிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இட் வில் ட்ரை டு ரீஇன்ஸ்டால். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடும் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டாக்கரில் இருக்க இந்த என்மேப் வியூவர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ இது பேசிக்காக யூஸ் பண்ண போகிற போர்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து 3001. ஸோ என்னோடய இன்டர்னலில் இருக்கிற ஹோஸ்ட்டோட போர்ட்டையும் நான் இது கூட மேப் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் வந்து 3001 போடுறேன். ஓகே, அண்ட் பிஃபோர் ரன்னிங் த டூல் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம் வெதர் உங்களோட இமேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுடோ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய என்மேப் வியூவர் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து டவுன்லோடு. பேசிக்காக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.87 GB. ஸோ இது எதுக்கு இந்த டூலோட சைஸ் அவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ இவங்க வந்து என்மேப் வியூவர் வந்து அந்த டாக்கர் ஃபைலுக்குள்ளே உபுண்டு இல்லை எனி கைண்ட் ஆஃப் லினக்ஸை வந்துட்டு உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த என்மேப் வியூவரை வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு சைஸ் வந்து 8.7 GB இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த டூலை ரன் பண்ணுறேன். ஸோ I'll just paste the command, enter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கெண்டில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் டாக்கர் பிஎஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பேக்ரவுண்டில் என்னோட என்மேப் வியூவர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நவ் லெட்ஸ் ரன் தி let's navigate to the application. ஸோ இதில் வந்து so localhost and 3001 localhost colon 3001. okay, so this is the actual tool. okay, so இந்த டூல்குள்ளே வந்து எப்படி நம்ம என்மேப்போட ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் நீங்கள் என்ன என்மேப் ஸ்கேன்ஸ் ரன் பண்ணாலும் யூ ஜஸ்ட் டேக் அன் அவுட்புட் ஆஃப் அன் XML ஃபைல். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஸ்கேன் ரன் பண்ணாலும் ஓகே, நான் வந்து இங்கே ஒரு அக்ரெசிவ் ஸ்கேன் தான் ரன் பண்ணியிருக்கேன். பட் இஃப் யூ ரன்னிங் அ ஸ்பெசிஃபிக் ஸ்கேன்ஸ் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அவுட்புட்டை வந்து XML ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த கமாண்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஃபார் மை டார்கெட் நான் வந்து இங்கே மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷின் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அந்த மிஷினோட அவுட்புட் வந்து நான் வந்து இப்போது XML ஃபைலில் வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ I'll just copy this. ஸோ நான் வந்து என்மேப் வியூவர் நான் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் இதை அவுட்புட்டை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, பேசிக்லி இப்போ நான் கொடுத்துருக்க இந்த என்மேப் கமாண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு இங்கே ஆல் போர்ட்ஸை வந்து நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய என்மேப் ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட அவுட்புட் கூட வந்து என்னோட சேம் ஃபோல்டருக்குள்ளேயே சேவ் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அப்படின்றது ஃபைல் நேம். யூ கேன் கிவ் எனி ஃபைல் நேம் யூ வாண்ட். ஸோ இப்போ இந்த ஃபைலை தான் வந்து நம்ம அந்த என்மேப் வியூவர் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ப்ரௌஸ் பண்ண போகிறோம். ஓகே, so I'll navigate to the application. okay, let me click on browse. okay, so என்னோட என்மேப் வியூ அது நான் டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போனேன்னா என்னால் அந்த XML ஃபைலை வந்து உள்ளே அப்லோட் பண்ண முடியும். ஸோ I'll just click on open. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா Nmap ஸ்கேன் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு ப்ராப்பர் விசுவலைசேஷனோட நம்மளுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 22 மேலே நான் இந்த FTP மேலே நான் கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ இட் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் இட் வில் ஷோ மீ தி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். ஸோ அது ஸ்கிரிப்ட் ஸ்கேன் எல்லாமே எனக்கு காமிக்கும். ஓகே, ஐ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் இட் லைக் திஸ் அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி என்னால் பார்த்துக்க முடியும். ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ கிளிக் ஆன் இந்த எக்ஸ்பேண்ட் ஹோஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துட்டு இட் வில் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்பேண்ட். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து எல்லாமே பார்க்க வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த ப்ரோட்டோகால்ஸில் ரன் பண்ணுற இந்தந்த சர்வீஸில் ரன் ஆகிட்டு இருக்க எனக்கு போர்ட்ஸ் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னா கூட ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் FTP. எனக்கு FTP காட்டணும், HTTP அண்ட் எக்ஸாம்பிள் MySQL. ஸோ எனக்கு இந்த 3 சர்வீஸ் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னும்போது இட் வில் ஷோ தேட் பர்டிகுலர் சர்வீஸ் அலோன். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்களோட ஃபில்ட்ரேஷனை வந்து நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். Okay, and there are some more options that you can just explore on, like very simple options தான். just export host னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதோட XML ஃபைலை கூட நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் உள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஹோஸ்ட்டை மட்டும் தனியாக IP அட்ரஸ் மட்டும் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிப்போர்ட்டாக நீங்கள் PDF-ஆக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டூலில் இருக்குது. ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டூலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கூட யூ கேன் டூ இட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் இந்த docker ps அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன்ல இந்த கமாண்ட். ஸோ அந்த கமாண்டு கொடுக்கும்போது எனக்கு கண்டெய்னர் ஐடி காட்டும். ஸோ இந்த கண்டெய்னர் ஐடியை நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கிவ் docker kill அப்படின்னு கொடுத்துட்டு நான் அந்த கண்டெய்னர் ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டாலே எனக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் docker psன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த அப்ளிகேஷனுமே ரன் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு திருப்பி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த docker run சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்தோம்ல, இதே கமாண்டை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு திருப்பியும் புது கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் த டூல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் உங்களோட டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸிங் திஸ் வே யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் தி அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.